சிறா இலக்கிய கழகத்தினுடைய மகளிர் தின விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறா இலக்கிய கழகத்தின் துணைத் தலைவர் எழுத்தாளர் அம்மா கேத்தரின் ஆரோக்கியசாமி அவர்களே, சிறா இலக்கிய கழகத்தினுடைய தலைவர் கவிஞர் முனைவர் ஸ்ரீராம் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தினுடைய அமைச்சர் ஐயா தமிழவேல் உதயகுமார் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய திருமதி சாந்தி உதயகுமார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய கவிஞர் பார்த்திப ஜெயசீலன் அவர்களே, அம்மா மங்களமேரி அவர்களே, அம்மா ராஜேஸ்வரி பத்மஸ்ரீ சுப்பாராமன் அம்மா அவர்களே, திருமதி கல்யாணி கணேசன் அம்மா அவர்களே, ஐயா வல்லநாடன் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, அம்மா வைகை மாலா அவர்களே, ஐயா பத்மஸ்ரீ ஐயா அவர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் ஐயா பசுபதி ஐயா, ஐயா பன்னீர்செல்வம் ஐயா, இன்னும் குடிநீர் வடிகால் வாரியத்திலே அம்மா அவர்களோடு பணி செய்த ஐயா, இப்படி அம்மா சுமித்ரா மாதவன் தம்பிகள் நிறைய பேருங்க வந்திருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள், கவிஞர்கள், இப்படி பலரும் வந்திருக்கிறார்கள். மிக அருமையாக நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய அம்மா செல்வமணி உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மகளிர் தினம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இங்கே பிரபலங்கள் எல்லாம் இங்கே விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அம்மா சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள், அம்மா ராஜேஸ்வரி அம்மா பத்மஸ்ரீ அம்மா அவர்கள், அம்மா கல்யாணி கணேசன் அவர்கள், அம்மா தனலட்சுமி அம்மா அவர்கள், அம்மா மங்களபேரி அம்மா அவர்கள், அம்மா அன்னியார் சாந்தி உதயகுமார் அவர்கள், இப்படி விருது பெற்ற ஆளுமைகள் அனைவரையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பெண் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக அதிகமாக குரல் கொடுத்தவர். வன்மை உயர்வு நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே என்று சொல்வார். பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்பார். பெண்ணடிமை தான் முதலிலே தீர்க்கப்பட வேண்டும். நாட்டு விடுதலையை இந்த நாடு எதிர்நோக்கி கொண்டிருந்த நேரத்திலே நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் மிகவும் முதன்மையானது என்ற கருத்திலே பெண்ணடிமை, பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கின்றீரோ, மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை, பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்று பாடுவார். அதாவது இன்று ரொம்ப ஒரு அருமையான ஒரு தினம். பொதுவாக பல இடங்களிலே பெண்கள் உயர்வு என்றும் ஆண்கள் உயர்வு என்றும் போட்டி போட்டுக் கொண்டு பேசுவார்கள். அது வெறும் வெற்றி பேச்சு. ஆனால் பெண்களை ஆண்கள் உயர்வுபடுத்துவதும் ஆண்களை பெண்கள் உயர்வுபடுத்துவதும் அதுதான் மிகவும் சிறப்பு. அதற்கு முன்னோடியாக இந்த சிறா இலக்கிய கழகம் அதற்கு ஒரு நல்ல ஒரு வடிகாலை அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் வரவேற்புரையாற்றும் போது சொன்னார்கள், இந்த சிறா இலக்கிய கழகம் முதலிலே மகளிர் விழாவைத்தான் தொடங்கியது. இந்த இரண்டாம் ஆண்டு தொடக்கத்திலும் மகளிர் விழாவை தொடங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். சிறா இலக்கிய கழகத்தினுடைய சாதனைகளை எல்லாம் இங்கே பட்டியலிட்டு சகோதரி செல்வமணி அவர்கள் சொன்னார்கள். எத்தனை விழாக்கள்! ஒரு ஆண்டிலே 25 நூல்கள் இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு இமாலய சாதனை. அவ்வளவு எளிதாக எண்ண முடியும். ஓராண்டிலே என்ன எவ்வளவு சாதனை! அதனால்தான் இந்த சிறா இலக்கிய கழகத்தின் மீது பலருக்கு ஒரு காழ்ப்பு, வேற ஒண்ணு இல்லை. என்ன இவ்வளவு பெரிய வளர்ச்சி, இமாலய வளர்ச்சியை ஓராண்டிலே எட்டி இருக்கிறார்களே அப்படி என்று எண்ணிதான் போட்டி பொறாமை அப்படியெல்லாம் அங்கே தலை தூக்குகின்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்க சொன்னாங்க, இந்த இலக்கிய அம்மா சொன்னாங்க, இந்த நல்ல ஒரு அமைப்பு இணையராக இங்க இணைந்திருப்பது ரொம்ப காட்சி தெரியாது, ரொம்ப சிறப்பா இருக்குது. அண்ணன் இங்க வந்து தமிழ்ச்சங்கத்துடைய அமைச்சர்
துணைவியார். அவரு நம்ம கவிஞர் ஸ்ரீராம் அவர்கள், சகோதரி தங்க பிரகாசி, ஐயா கவிஞர் வல்லநாடன் அவர்கள், அம்மா கல்யாணி, ஐயா பத்மஸ்ரீ ஐயா அவர்கள், அம்மா ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். அமர்ந்த அருமையான இந்த குழந்தை இங்க அவர்களுடைய பெற்றோர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்படி இணையராக நிறைய அம்மா அந்த கவிஞர் சிறுவா அவருடைய இணையர் வந்திருக்கிறார்கள். இணையராக இணைந்து இங்கே கொண்டாடுகின்ற இந்த விழா தான் மிகப்பெரிய மகளிர் தின விழா. அதுதான் கவிஞர் வல்லநாடன் அவருடைய துணைவியாரை பாராட்டி பாடும் பொழுது அதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். ஒருவரை ஒருவர் பாராட்டு அண்ணன் சொன்னாங்க. சொல்லும்போது அதாவது என்னைக்காவது நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லியிருக்கோமா, எத்தனை பேர் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதானே வாழ்க்கை என்பது, புரிதலிலே தானே அது வெற்றி பெறுகிறது. அதனால ஒருவரை ஒருவர் பாராட்டுவது, அது ஐயா வல்லநாடன் அவர்கள் அம்மா கல்யாணி அம்மாவை பாராட்டுவதும், அம்மா ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் யார் ரொம்ப அழகு என்று சொல்லி அழகின் சிரிப்பாக ஐயா பத்மஸ்ரீயை சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு சிறப்பு. பாரதிதாசன் சொல்கின்றார், இந்த ஆண் பெண் உயர்வை சொல்வார். கண்களும் ஒளியும் போல, கவின் மலர் வாசம் போல. நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆண்களும் பெண்களும் சமம்னு சொல்லுவோம். பாரதிதாசன் சொல்லல, பெண்களும் ஆண்கள் தாமும், பெண்களை முன்னாடி வைக்கிறார். பெண்களும் ஆண்கள் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் தன்கடல் நிகர்த்த அன்பால் சமானத்தர் ஆனார் என்ற பண்பந்து காதிர்ப்பாய பருகு நாள் எந்த நாளோ அப்படின்னு. அந்த நாள் பெண்களும் ஆண்களும் சமானத்தர் ஆனார் என்ற அந்த பண், அந்த இனிமை, அந்த இனியமையான அந்த மொழி என்று வந்து என்னுடைய காதில் பாயும் என்று ஏங்கினான் அந்த புரட்சி கவிஞன். அந்த நாள் இந்த நாள் இங்கே அது நிகழ்ந்திருக்கிறது, ஈடேறி இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். மிக அருமையான ஒரு நூலை, விழிவரி வரிகள். இங்க சொன்னாங்க அருமையாக வந்து பாத்தீங்கன்னா, இது கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய, உயர்வை காட்டக்கூடிய வகையிலே இந்த நூலையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும், இங்கே நண்பர் சகோதரர் ஹரிஹரனும் சகோதரி சிறுவா அவர்களும் இணைந்து, ஆணும் பெண்ணும் இணைந்துதான் இந்த உலகத்தை, ஆண் பெண் என்னும் இரண்டு உருளையால் இவ்வுலகம் செல்லும். அப்படி இரண்டு பேர் இணைந்து, இதுவும் கூட ஒரு நல்ல ஒரு ஆண் பெண்ணுடைய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. மிக அருமையான ஒரு நூல் இந்த நூல் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதிலே குறுநாவலாகவும் கவிதையாகவும் இந்த நூல் ஒரே இதுல ரெண்டுங்கிறது மாதிரி 2 in 1 சொல்லுவாங்களே, அது போல ஒன்னிலே கவிதையும் படிக்கலாம், கதையும் படிக்கலாம். நல்ல அருமையான சிந்தித்திருக்கிறார் தம்பி ஹரிஹரன் அவர்கள். முதல் நூல் சகோதரர் ஹரிஹரன் அவர்களுக்கும் கவிஞர் சிறுவா அவர்களுக்கும் இது முதல் நூல், முதல் தரமான நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. அதிலே இந்த சிறா பதிப்பகத்தினுடைய 26வது 25 வெளியீடு மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இதற்கு பதிப்புரை, இதுல நல்ல அருமையாக பதிப்புரை, அணிந்துரை, வாழ்த்துரை, பதவுரை, இப்படி நிறைய இங்கே கொடுத்திருக்கிறார்கள். பதிப்பகத்தார் கவிஞர் தங்க பிரகாசி அவர்கள் சொல்லும்போது, தன் முதல் நூலை பிறரின் சிந்தனைக்குள் தனது படைப்பையும் பொருளையும் தரும் விரிந்த மனம் யாருக்கும் அவ்வளவு எளிதாக வருவதில்லை என்று சொல்லி சிறுவா அவர்களை பாராட்டுகிறார். இந்த நூலினுடைய ஆக்கத்துக்கு அவர்கள் துணையாக இந்த நூல் வருவதற்கு பொருளுதவி எல்லாமே அதை செய்திருக்கிறார்கள். அதை சொல்றாங்க, தன்னுடைய முதல் நூலிலே வந்து இன்னொருத்தருக்கும் சமமா இருக்குங்கிறத, எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட நல்ல மனம் வரும், அந்த நல்ல மனம் படைத்தவர்கள் என்பதை அவர்கள் தங்க பிரகாசி அவர்கள் சொல்கின்றார்கள். தன் படைப்பையும் பொருளையும் தரும் விரிந்த மனம் யாருக்கும் அவ்வளவு எளிதாக வருவதில்லை. கவிஞர் சிறுவா அவர்களுக்கு வந்திருக்கிறது. தனது முதல் நூலினை தம்பியின் தோளுக்கு, ஹரிஹரன் என்கிற அந்த தம்பிக்கு தோளுக்கு தோள் கொடுக்கும் நல்ல அன்பு மிக்க சகோதரியாக இவர் இருக்கிறார் என்று பாராட்டுகிறார். நாமும் பாராட்டுவோம். நூலை பற்றி பாராட்டும் பொழுது பெருமக்கள் எல்லாம் பாராட்டிய வரிகளில் இருந்தே இந்த பாராட்டை சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். அதுபோல அணிந்துரை வழங்கிய கவிஞர் வல்லநாடன் அவர்கள் தெற்கு ரயில்வே பல்நோக்கு மண்டல பயிற்சி பள்ளியினுடைய உயர் அலுவலராக பணியாற்றியவர் ஐயா அவர்கள். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களோடு
பாலகுமாரனோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர். இன்னொரு செய்தி, கவிஞர் புலமைப்பித்தன் அவர்களுடைய மாணவர் ஐயா அவர்கள். ரொம்ப தமிழக அரசினுடைய அரசவை கவிஞராக இருந்த கவிஞர் புலமைப்பித்தனுடைய மாணவர் அவர்கள். இவர்கள் சொல்றாரு, அதுல படித்து அணிந்துரைகள் ரொம்ப, இந்த அணிந்துரை வாழ்த்துறையெல்லாம் மிக அருமையான பகுதிகள். அதை படித்து விட்டு உள்ளே நூலுக்கு செல்லுங்கள். பல பேர் நம்ம உடனே நூலுக்கு போவோம், நூலினுடைய அந்த நுழைவு வாயிலே அதை நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது. அவர் சொல்றார், எத்தனையோ பிரபலங்கள்லாம் இருக்கும் பொழுது பாலகுமாரன் தன்னுடைய நூல் ஒன்றுக்கு என்னை அணிந்துரை எழுத சொல்லியிருந்தார். அவர் சொல்றார், அவர் கேட்டுக்கொண்டதற்கு நான் முன்னுரை எழுதி கொடுத்தேன் என்று அவரை சொல்லி பாராட்டுகிறார். அதுபோல பாலகுமாரனுடைய 70வது வயதிலே அவருடைய எழுத்துக்கு 70 என்ற ஒரு மலர் தயாரிச்சிருக்கிறாங்க. அதிலே அந்த மலரிலே நம்ம கவிஞர் ஐயா வல்லநாடன் அவர்களுடைய கட்டுரையும் அதிலே இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பெறுகிறோம். இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார், இந்த எனக்கு இப்படியெல்லாம் எழுதிய எனக்கு இந்த தம்பிக்கு அதோட இல்லை, இவருடைய முதல் கவிதை தொகுப்புக்கு பாலகுமாரன் அவர்களே ஒரு அணிந்துரை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாராட்டுகிறார். எனக்கு இந்த இடத்துல ஒன்று சொல்லணும், கவிஞர் வல்லநாடன் ஐயா அவருடைய கவிதை தொகுப்பு ஒன்றுக்கு எனக்கும் ஒரு அணிந்துரை எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் தந்தார்கள். அவர்கள் சொல்றார், சொல்லிட்டு அது போல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்கிறார். இந்த படைப்பை பத்தி அவர் சொல்கிறார், கதை எரியும் திராவகம் கவிதையோ இனிக்கும் தேன். பார்த்தா கொஞ்சம் முரண் போல இருக்கும். கதை எரியும் திராவகம், அது எரிக்கக்கூடியது. கவிதையோ இடிக்கும் தேன், என்ன இரண்டும் சேர்ந்த திராவக தேன் இந்த படைப்பு என்று சொல்கிறார். ரொம்ப அழகா, அவர் கவிஞர் அல்லவா, கவித்துவத்தோடு ரொம்ப அருமையாக சொல்கிறார். இது முரண் போல இருக்கும், அதுல ஒரு அழகு. சுகமான சுமைகள்னு சொல்லுவோம் இல்லையா, சுமை இது துன்பம், சுகமான சுமைகள் வாங்கல, அது போல இவர் சொல்கிறார். திருவள்ளுவர் கூட இப்படி முரணாக சொல்லி இருக்கிறார். இருநோக்கு இவளுடன் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய்க்கு மருந்து அப்படின்னு சொல்றாரு. தலைவன் சொல்றார் தலைவியை பார்த்து, இவளுடைய பார்வையிலே 2 நோக்கு உள்ளது, ஒரு நோக்கு எனக்கு நோயை தந்தது, அப்புறம் இன்னொரு நோக்கு மறுமுறை திரும்பி பார்க்கிறா, அந்த நோய் எனக்கு நோய் தந்த அந்த பார்வையே இப்பொழுது மறுபார்வையால் எனக்கு மருந்தும் நின்று விட்டது சொல்கின்றார். கவிஞர் மீரான்னு ஒரு கவிஞர், மீ ராஜேந்திரன் ஒரு பேரு, மீ ரா என்பது பார்த்தா பெண் பேர் போல இருக்கும். அந்த கவிஞர் கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுதியிருப்பார். இந்த 2 in 1 சொல்லும் பாருங்க, திராவகத்தேன்னு சொல்றாரு ஐயா. இது போல அவர் சொல்கிறார், அதுல ஒரு தலைவன் சொல்லுவான், என்னை ஒரு முறைத்தான் பார்த்தாய் என் நெஞ்சில் முள் பாய்ந்தது, என்னை ஒரு முறைத்தான் பார்த்தாய் என் நெஞ்சில் முள் பாய்ந்தது, எங்கே இன்னொரு முறை பார், முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் அப்படிங்கிறான். என்ன இந்த முல்லை எடுக்கணும்னா இன்னொரு முறை பார்க்கணும், என்ன என்ன அது போல ஒரு அழகாக திராவகத்தேன் அப்படின்னு சொல்லி இதை ரொம்ப பாராட்டுகிறார். அப்பா கேத்தரி நம்ம வாழ்த்துறை அவருக்கு வழங்கியிருக்கிறாங்க. எழுத்தாளர், பன்னூல் படைப்பாளர், சிறா இலக்கிய கழகத்தினுடைய துணைத் தலைவர், எல்லாரையும் அன்பால் கட்டி வைத்திருக்கக்கூடிய அரவணைத்திருக்கக்கூடிய அன்பு உள்ளம். எங்க அமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்க, யாரையும் சிறந்தவங்களை சொல்லணுமா, நல்ல அன்பு உள்ளம் சொல்லுவாங்க. அன்பு உள்ளம், தூய உள்ளம், தாய் உள்ளம் தனியில் ஒன்றோ இன்பம் அப்படின்னு சொல்ற போல எங்க அம்மா. தம்பி ஹரிகரனுடைய மொழியில சொல்லணும்னாக்க அவர் எப்படி சொல்வார்னா, முத்தமிழ் எழிலரசி, எதிலும் எளிமை முதுதமிழ் எழிலரசி, இலக்கிய உலகுக்கு பெருமை. தம்பி ஹரிகரனுடைய மொழி ஒரு திருக்குறள் போல அம்மா வந்து சொல்றாரு, எதிலும் எளிமை முதுதமிழ் எழிலரசி, இலக்கிய உலகுக்கு பெருமை அப்படின்னு சொல்றாரு. இந்த அம்மா அவர்கள் இந்த கதையினுடைய சுருக்கத்தையே முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகா ரொம்ப படம் பிடித்து காட்டுவது போல ரொம்ப அருமையாக அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுல ஒரு இயற்கையோடு இணைந்த கிராமத்தில் பல்வேறு இனத்தை மொழியை சேர்ந்த இளைஞர்கள் பிழைப்பை தேடி வருகிறார்கள். அந்த கிராமத்தில் உள்ள மூட பழக்க வழக்கங்களை மாற்ற நினைக்கிறார்கள். இது கிராம மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்துகிறது. அந்த வேளையில் கிராமத்தை சேர்ந்த 18 வயதுடைய பெண் அடையாளம் தெரியாதவர்களால் கடத்தப்படுகிறார். கிராமத்துக்குள்
அடைக்கலம் தேடி வந்த இளைஞர்கள் தான் கடத்தி இருப்பார்கள் என்று சண்டை மூழ்கிறது. காவல்துறையை நாடுகிறார்கள். காணாமல் போன பெண்ணை தேடி என்ன நடக்கிறது என்பதாக கவிதையுடன் கதை ஓட்டம் செல்கிறது என்று ஒரு கதையினுடைய பெரும்பகுதியை அம்மா அவர்கள் சொல்றாங்க. அதனால நம்ம கதை சுருக்கம் சொல்ல வேண்டியதில்லை. மீதியை வெள்ளித்திரையில் காண்க என்பது போல நம்ம நூலை படித்து தெரிந்து கொள்வோம். ரொம்ப அருமையாக அவங்க சொல்கின்றார்கள். அவங்க இந்த போராளியினுடைய பார்வையில் அதுல இந்த அருமையான இந்த கதைக்கு ஏற்ற நல்ல கவிதைகளை கவிதையும் கதையும் இணைந்தே பயணம் செய்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிங்கார வேலனே என்கிற ஒரு பாடல் இருக்கும், கொஞ்சம் சலகை பாடல். அதுல அந்த ஜானகியினுடைய குரலும் அந்த நாதஸ்வரமும் இணைந்து அப்படியே எது உயர்வுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இணைந்தே பயணம் செய்யும். அதுபோல கதையும் கவிதையும் இணைந்தே பயணம் செய்வதை ரொம்ப அருமையாக பார்க்க முடிகிறது. நிறைய அவங்க துறையின் முகம் கரிய புகையாய், கிடைத்த விவரமோ காகித வெள்ளை மட்டும். இன்றைய காவல்துறை எப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சுட்ட அப்பளம் சுடப்படுகிறது மீண்டும் முறுக்கப்பட்ட ஒரே கேள்வியால் அப்படின்னு அந்த அருமையான அந்த கவிதைகள் எல்லாம் இங்கே எடுத்து காட்டுகின்றார்கள். அதுபோல அருமையான ஐயா வல்லநாடன் அவர்கள் சொல்றாங்க, உப்பும் பூரியுமாய் ஊடகம் இருந்து ஊமையாய் போனது உதவா செய்தியால். இந்த ஊடகத்துறை திரும்ப திரும்ப ஏதாவது செய்தியை ஒப்பி பெருசாக்குவாங்க. இந்த பூரி என்பது கூட நம்முடைய உணவா இல்லாட்டி கூட அதுக்கு சொல்றாங்க, பொருத்தமா இருக்குது. பூரி என்பது பூரித்திருப்பதுனால பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல மகிழ்ச்சியில ஒருத்தனால உடம்புனா பூரிப்பு சதலாம்பாங்க. அது போல அந்த பூரித்திருப்பதனால பூரின்னு சொல்லுவாங்க. இங்க அவங்க சொல்றாங்க, அம்மா கவிஞர் சிறுபா, உப்பும் பூரியுமாய் ஊடகம் இருந்து ஊமையாய் போனது உதவா செய்தியால் அதை ஊதி ஊதி பெருசாக்கி விட்டாங்கன்னு சொல்றாங்க. சாக வேண்டிய சாதி சாகா வரம் பெற்று மூட்டியது நெருப்பை. அந்த கிராமத்தில் கூடிய சாதி பிரச்சனை. இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே, மருட்டுகின்ற மத தலைவர் வாழ்கின்றாரே, வாயடியும் கையடியும் தீருவது என்னால் என்று பாரதிதாசன் சொல்வார். அது போல இங்க அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய அந்த சமூக அக்கறை. கதைக்கு ஏற்ற கவிதை எழுதினால் கூட அவங்க ஒரு சமூக பொறுப்பு மிக்க கவிஞர் என்பதனால இது இருக்கக்கூடிய சாதி இல்லை, வாழக்கூடிய சாதி இல்லை, இது அழிக்கப்படக்கூடிய சாதி, சாக வேண்டிய சாதி, சாகா வரம் பெற்று மூட்டியது நெருப்பை. சாதி கலவரம் ஏற்படுறதெல்லாம் சொல்றாங்க. முடிந்த மட்டும் குளிர் காய்ந்த சாதி கும்மாளம் விட்டது. கவிஞர் வைரமுத்துடைய ஒரு பாடல், முதல் மரியாதை, என்னையும் சேர்த்து ஊர் ஜனம் கும்மி அடிக்கும் பாரு. இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன, நம்மளை வச்சு கும்மி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் குளிர் காய்ந்த ஊர் கும்மாளம் விட்டது என்று சொல்கிற அந்த ஊடகத்துறை அவர்கள்லாம் சொல்றாங்க. ஊடகத்துறையில் இப்ப நம்மளுடைய பாபு அவர்கள் ஊடகத்துறை மூலமா நம்முடைய உரைகளை எல்லாம் உலக அளவுக்கு அவர் கொண்டு போகிறார், யூடியூப்ல போட்டு. அப்படி இல்லாம சில ஊடகங்கள் பொய் செய்திகளையே பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களை தான் இங்க சொல்றாங்க. ஒரு கவிஞர் சொல்றான், இந்த பெட்டி கடைகள்லாம் இந்த புத்தகங்கள் அது இப்படி தலைகளா தொங்கும். அதை சொல்றான், இந்த பெட்டி கடைக்காரன் தான் இப்படிப்பட்ட இதழ்களை எல்லாம் தலைகளாக கட்டி தொங்க விட்டு இருக்கிறான், அதுக்கெல்லாம் தண்டனை கொடுத்திருக்கிறானா அப்படி சொல்றான் ஒருத்தன். அது போல பொய்யான ஊடகங்கள் இருக்கு, அதுதாங்க சொல்றாங்க. வைரமுத்துடைய கவிதை தான் நினைக்கிறேன். எப்படியெல்லாம் கவிதைகள் இந்த பொய்யா ஊடகங்கள் ஒரு செய்தியை பூதாகரமாக்க ஆக்குறாங்க, பெருசாக்குறாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நடிகையின் வீட்டு நாய்களில் 3 நாய்கள் கற்பம் என்று முதல் செய்தி வந்தது. நாட்டுக்கு ரொம்ப தேவையான செய்தி. என்ன இதை பெருசாக்குறான். நடிகை விட்டு நாய் காணா போச்சுன்னா அது பெருசா போடுவான். ஒரு குழந்தை காணா போச்சு, இந்த கதையில ஒரு அடித்தளமா இருக்கிறது ஒரு பெண் காணா போறதுதான். அது பெருசா வராது. நடிகையின் வீட்டு 4 நாய்களில் 3 நாய்கள் கற்பம் என்று முதல் செய்தி வந்தது. விசாரித்து பார்த்த போதுதான் விவரம் தெரிந்தது, அத்தனை நாய்களும் ஆண் நாய்கள் என்று. அந்த வீட்டுல இருந்தெல்லாம் ஆண் நாய் தான். ஆனா பத்திரிகை பெருசா போறோம், 4 நாய்ல 3 நாய் கற்போம் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஊடகங்கள்லாம் இருக்கக்கூடியத இங்க ரொம்ப அருமையாக தோழியுறுத்து காட்டுகின்றார்கள். ரொம்ப அருமையான செய்தி. அதுபோல பதவுரை என்று கவிஞர் ஸ்ரீராம் அவர்கள் சிறா இலக்கியத்தினுடைய தலைவர் சொல்றார். அது ஒரு செய்தி சொல்றார். இந்த நூலினை உருவாக்கிய இணை ஆசிரியர்களில் ஒருவரான கதையாசிரியர் அன்பு தம்பி ஹரிகரன் இந்த சமூகத்தை பொறுத்தவரை மாற்றுத்திறனாளி அல்ல, என்னை பொறுத்தளவில் இவர் மனித திறனாளி. தம்பி அவர்களே, ஹரிகரன் அவர்களே,
எனக்காக யாரும் கடிவிறக்கம் கொள்ள வேண்டாம். முயற்சி உடையவங்க இதுக்கெல்லாம் நம்ம வந்து இறங்க இது பண்ண மாட்டோம். எனக்காக நீங்க ஒன்றும் பரிதாபப்பட வேண்டாம்னு அவர் தன்னுடைய திறமையினால், பேச்சால், கவிதையால் கதையாசிரியராக உருவாகி இருக்கிறார். அப்படி அவரை சொல்றாரு, இவரு மனித திறனாளி என்று ஒரு புது பெயரை சுட்டுகிறார். ஏற்கனவே கலைஞர்கள் மாற்று திறனாளின்னாரு, இன்னும் இவர் நினைக்கிறார் இன்னும் அதை விட வேற ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனித திறனை போற்றி இவர் மனித திறனாளி என்றே வழங்க வேண்டும். இனி இந்த சமூகம் மாற்றுத்திறனாளி என்னும் சொல்லை கொன்றுவிட்டு மனித திறனாளி என்றே வழங்க வேண்டும். சிராவின் சொத்தாய் விளங்கும் சொல்றாங்க அன்பு சகோதரி சிறுவா அவர்களை சொல்கிறார். சிராவின் சொத்தாய் விளங்கும் அன்பு சகோதரி சிராவின் கவிதைகள் இந்நூலுக்கு பொன் மாலைகள் என்று புகழாரம் சூட்டுகிறார். அதுபோல தம்பி எழுத்தாளர் ஹரிகரன் அவருடைய வந்து ஆக்கியோன் உரை என்ற தலைப்பிலே அவருடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய சுருக்கமாக தன் வரலாறு சொல்வது போலவே அவருடைய பிறந்த தேதி, அவருடைய ஊரு, அவருடைய உடன்பிறப்புகள், அவருடைய ஆசிரியர்கள், அவர்களை பற்றியெல்லாம் அவர் சட்டக்கல்லூரியில படிக்கிற செய்தி, அவருக்கு அம்மா அவர்கள் அவருடைய படிப்புக்கு துணையாக இருக்கக்கூடிய செய்தி, சிரா இலக்கியத்திலே அவரை கொண்டு வந்து அவங்க எப்படி இங்கே சேர்த்து விட்டார்கள், எனக்கு அதுதான் இந்த உலகத்துக்கு எனக்கு ஒரு புதிய ஒரு வழிகாட்டியது என்றெல்லாம் அவர்கள் ஆக்கியோன் உரையிலே மிக அருமையாக சுருக்கமாக தன் வரலாறு போலவே அவர்கள் சொல்கின்றார்கள். அதுபோல அம்மா அவர்கள் சிறுவா அவர்கள் எண்ணுரை என்பதிலே ரொம்ப அருமையான பல செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள். என்னுரையில் என்னை எழுதுவது நான் அப்படி இப்படி என முரசு கொட்டுவதும் நமக்கு வராத ஒன்று மட்டுமல்ல, அப்படி ஏதும் செய்து விட்டதாக இன்று வரை என் உள்ளம் உணரவில்லையே. சரி கையில் எழுதுவோம், பிடிக்க உள்ளம் கொட்டுவதை எழுதுவோம் என எழுத அமர்ந்த நொடியில் முடிவு செய்கிறேன். என் எழுத்தின் மீது அதிக நம்பிக்கையும் பேரன்பு கொண்ட தம்பி ஹரி, அக்கா நாம் இருவரும் சேர்ந்து எழுதி நூல் வெளியிடலாமா என்று சாதாரணமாக கேட்டபோது எதுவுமே யோசிக்காது உடனே என்னிடமிருந்து வந்தது சரி தம்பி பண்ணிடலாமே என்று அந்த தொடங்கினதெல்லாம் சொல்றாங்க. பல நாள் அவர்களுடைய தோழிகள் எல்லாம் நூல் எழுத சொல்லிக்கிட்டு கவிதை நூல் போட சொல்றாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த நூலை காணிக்கையாக்குகின்றார். என் கவிதைகள் நூலாய்க்கான வெகுநாள் காத்திருந்த கவிஞர் இ ராஜலட்சுமி, வருடம் ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று விரும்பிய கவிஞர் இ அருள் செல்வி மற்றும் அன்றும் இன்றும் என்றும் நிலைத்தான்பு கொண்ட தோழி கவிஞர் பால் லட்சுமி, இப்படி அனைவருக்கும் இதை சொல்றார். அந்த நூலை எதிர்பாராத பரிசாய் தருவதில் பெருமகிழ்வு அடைகிறேன் என்று சொல்லி அவர் போற்றுகிறார். இந்த கதையினுடைய ஹரிகரன் அவர்களுடைய அந்த படைப்பாற்றலை குறித்து சௌரிசல பேசுவோம். கதையினுடைய தொடக்கம், ஒரு கதைக்கு எடுப்பு என்பது பார்த்தீங்கன்னா அது தொடக்கம் என்பதுதான். அவர் தொடங்கும் போதே காந்தியடிகளுடைய அண்ணல் காந்தியடிகளுடைய அந்த மேற்கோளோடு தொடங்குகிறார். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் உள்ளது என்றார் காந்தி, அதுபோல்தான் இந்த அழகிய நாடு கிராமங்கள் சூழ்ந்ததாக உள்ளது என்று சொல்லி தொடக்கமே ஒரு அண்ணல் காந்தியடிகளுடைய மேற்கோளோடு தொடங்குகின்றார். அடுத்து நல்ல வர்ணனைகள்லாம், அழகிய வர்ணனைகள் எல்லாம் சொல்கின்றார். காப்பியங்களில் புதினங்களில் வர்ணனை முக்கியமான இடம்பெறும். காட்சி வர்ணனை, இட வர்ணனை, கால வர்ணனை, கதை மாந்தர் வர்ணனை, இவையெல்லாம் காப்பியங்களிலும் புதினங்கள். சின்ன சில கவிதைகள்ல வாய்ப்பு இருக்காது, சிறுகதைகள்ல அதிகம் வாய்ப்பு இருக்காது, புதினங்களிலே அந்த வாய்ப்பு இருக்கும், காப்பியங்களிலே அந்த வாய்ப்பு இருக்கும். ரொம்ப அருமையாக அந்த தம்பி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஊர் கிராம கதை இது. அது தொடங்குது, எங்கும் கிராமம் எதிலும் கிராமம் எல்லாம் அன்பு நிறைந்த பகுதிகள், இவற்றை நாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பசுமை கொண்ட இலைகளும் பாசம் கொண்ட மக்கள் கூட்டமும் தளிர் கொண்ட அழகாய் வளர்ந்திருந்த மரங்களும் எந்த பகுதியிலும் பூக்களின் நறுமணங்களும் நகைப்புக்கு உள்ளாகும். அதான் மகிழ்ச்சி தருகின்றன சொல்ல வருகிறார் அவர். ரொம்ப அழகா அந்த ஊர் கிராமத்தை அப்படியே கொண்டு வருகிறார். கதை பகுதிக்கு ஏற்ற கவிஞர் சிறுவா அவர்கள் அதுக்கு ஏற்ற முறையிலே அவர்கள் ஒரு கவிதை, அந்த கதைக்கு ஏற்றவாறு அவங்க ரொம்ப சொல்கின்றார்கள். அவர்கள் கதை என்றே தொட்டு விழி வழி பார்க்க, இதே பாத்தீங்கன்னா விழி வரி வழிகள் அல்லவா, விழி வழி பார்க்க விரிந்தது விழி மட்டுமல்ல வரிகள் கண்ட இதயமுமே, பசுமையும் பூக்களும் பாசக்கார மக்களும் காட்டி வளமிக்க நாட்டில் வண்ணமாய் நகர நானும் உடன் பயணிக்க நடை நிற்கிறது ஓரிடத்தில்
நல்லன நடந்தால் துள்ளுதலும் அல்லன நடக்க கிளேசமும் ஆடு கூலி ஆட்டமாய் ஆரம்பம் இங்கு என்று ரொம்ப அருமையாக அந்த கதைக்கு ஏற்ற சூழலுக்கு அருமையாக கவிதை வடித்து தந்திருக்கிறார் கவிஞர் சிறுவா அவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்து கதைக்குள்ள கதையை வைக்கக்கூடிய ஒரு கதை ஆசிரியராக அவங்க இவர் கதைக்கு கவிஞர் சிறுவா அவர்கள் கவிதை எழுதுகிறார்கள். இவரே நம்ம ஹரிகரன் அவர்களே அவரே ஒரு கவிஞராக, அவர் கவிஞர் தான், அதிலே அவர் கவிதை எழுதுகிறார். 18 வயது பெண் அழகிய காட்சிகளை கண்டு சாலையில் நடந்து வரும்போது எங்கிருந்தோ வந்த 2 கார்களில் வந்தவர்கள் கடத்தி விடுகின்றனர் அந்த பெண்ணை. இதான் அது ஒரு சஸ்பென்ஸா கொண்டு போறார். அப்ப ஒரு கவிதையா சொல்றார், கவிதை போல சொல்றார். ஆசை மகள், அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் புலம்புறாங்களாம். ஆசை மகளாய் வளர்ந்தவளே, இப்போது அணுவணுவாய் என்னை கொள்பவளே, கோபித்து கொண்டு சென்று விட்டாயா, இல்லை எங்களை விட்டு வெகு தூரம் சென்று விட்டாயா என்று கதையாசிரியர் ஹரிகரன் அவர்களே அந்த பெண்ணினுடைய பெற்றோர்கள் சார்பாக கவிதை பாடுகிறார். இவர் கதை சொல்லும் ஒரு முறை அவர் பார்க்கிறாரு. கதையில கதாசிரியரே கதை சொல்லுவது போல இந்த கதை அமைந்திருக்கிறது. சில நேரங்களில் பாத்தீங்கன்னா கதையில கதை மாந்தர்களே தொடர்ந்து பேசிக்கிட்டு வருவாங்க, இவரே இடையிடையே ஒரு பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப நீங்க இந்த தமிழ்வாணன் மலர்படி உன்னை மறப்பது எப்படி, சங்கர்லால் துப்பர் இருக்கிறார், அதெல்லாம் பழைய காலத்து அந்த கதையெல்லாம் பாத்தீங்கன்னா அவரே ஒரு கதை மாந்தரா சங்கர்லாலா வருவார். அது போல கணேஷ் என்ற பாத்திரம் சுஜாதா அவரெல்லாம் அதுல வரும். அது போல இவரே ஒரு கதை மாந்தரா அங்கேயே நமக்கு படிப்பவர்களுக்கு இடையிடையே பாடம் நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி போல அவர் இருக்கிறார், அங்கே சொல்கிறார். அப்படி கதையாசிரியரே கதை சொல்லக்கூடிய முறையில் இது அமைந்திருக்கிறது. கதையில ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறார். ஒரு யார் கடத்தி இருப்பார்கள், என்ன செய்திருப்பார்கள், அந்த பெண்ணை யார் கடத்தி இருப்பார்கள், என்ன செய்திருப்பார்கள், அந்த பெண் ஏன் கடத்தப்பட்டார் என்பது எனக்கு தெரியவில்லை, அவருக்கு தெரியும், என்னை கேட்காதீங்க, நீங்க படிச்சு பாருங்கன்னு சொல்றாரு, என்பது எனக்கு தெரியவில்லை, கதைக்களத்தில் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போய் பாருங்க, தொடர்ந்து படிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும் அப்படிங்க சார். இந்த திரைப்பட விமர்சனம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கதையை எழுதிட்டு அந்த பழைய காலத்து பாட்டு புத்தகங்கள்ல கொஞ்சம் கதையை சொல்லிட்டு மீதியை வெள்ளித்திரையில் காண்க எல்லாத்தையும் படிச்சா அவர் படத்துக்கு போக மாட்டான், அதனால சொல்லுவாங்க. அது போல அவர் அங்க போய் பார்த்துக்கங்க அப்படிங்கிறாரு. கதாசிரியருடைய ஒரு கதாசிரியனா வரணும்னா அல்ல ஒரு கவிஞனாக வரணும்னாக்க நல்ல அழகியல் உணர்வு இருக்கணும், சமுதாய சிந்தனை இருக்கணும், இரக்க உணர்வு இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இது எல்லாம் நம்முடைய தம்பி ஹரிகரன் அவர்கள்ட்ட இருக்குது. அவர் சொல்றார், கடத்தப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோரின் நிலை குறித்து இப்படி எழுதுறார். பொதுவாக திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா, அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை என்று சொல்வார். எல்லாம் அறிவில்லை, நமக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்றோம். 6 அறிவு இருந்து என்ன பயன் திருவள்ளுவர் சொல்றாரு. இல்லைன்னா என்ன அவனுக்கு அறிவு இருந்து என்னடா பயன்கிறாரு. பிரிதின் நோய், பிறருடைய நோயை கண்டு தனக்கு வந்ததாக உணரவில்லை என்றால் அவனுக்கு துன்பமா நாம் கொண்டாடுவோம் என்று இருந்தா அதெல்லாம் மனிதன் இல்லை, என்ன மக்கள் பதடி அவர்கள் எல்லாம். அதனால சொல்றாரு, அதனால அந்த துன்பத்தை உணரணும். இவர் உணர்கிறார் நமக்கு எழுத்தாளர். அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பெற்றோர்களின் வலியை சொல்லில் விவரிக்க முடியாது, ஏனெனில் அவர்கள் படும் வேதனையும் வலிகளும் அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இரக்க உணர்வு. இந்த சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணுவதற்கு முயற்சி பண்றாங்க, நிச்சயதார்த்தம் நடந்துருது. அந்த பெண்ணை பத்தி எல்லாம் பேரெல்லாம் பின்னாடி தான் சொல்றாரு. அந்த ஒரு காலத்துல இளம் பிள்ளை திருமணம், பாலிய விவாகம்னு சொல்லுவாங்க, சின்ன வயதிலேயே திருமணம் நடந்தது சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்றாரு. அதை பத்தி அந்த பெண்ணுக்கு 12 வயதில் பாதி திருமணம் முடிந்து விட்டதாம். 12 வயதிலேயே. இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வரலாம், எனக்கு எழுதுவதற்கும் கோபம் வருகிறது. இந்த சமுதாயம் சின்ன வயதிலே குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கிறாங்களே, பாரதிதாசன் கோபம் வரும். அவர் சொல்வார், மண்ணாய் போக மனம் திருந்தா இந்த சமூகம் கெட்டு போட்டுன்னு சொல்லி அவர் சொல்வார். இவர் சொல்றாரு, மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போகன்னு பாரதிதாசன் சொல்றது போல இதை எழுதும் போதே எனக்கு கோபம் வருகிறது, உங்களுக்கும் கோபம் வரலாம் அப்படின்னு சொல்றாரு.
கதையில திருப்பு காட்சின்னு சொல்லுவாங்க, பிளாஷ்பேக்னு சொல்லுவாங்க. கதையை சுவையா கொண்டு வர்றதுக்காக கடந்த காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை அவர் சொல்றார் ஒரு கதையில். அதாவது சொல்றார், கதையின் போக்கு 6 வருடங்களுக்கு முன் செல்கிறது. கதையின் கதாநாயகி பெயர் சுபா. இப்பதான் கதை தலைவர் பேரே சொல்றாரு. கதையின் கதாநாயகி பெயர் சுபா. அது ஒரு அதிகாலை நேரம். வீடு எங்கும் விழா கோலம். விழாக்கள் என்றால் சொல்லில் விவரிக்க முடியுமா என்ன? அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் தீவிரமாய் நடந்து கொண்டிருந்தன என்று பழைய 12 ஆண்டுகள் முன்பு நடந்த அந்த செய்தியை சொல்றார். ஆவலை தூண்டக்கூடிய குறிப்பு இவருடைய கதையில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. அந்த பெண்ணுக்கு பிடிக்கிறதா பிடிக்கவில்லையா என்று கூட கேட்கவில்லை. அவர்கள் அடுத்த வேலையை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டனர். அந்த இளைஞனின் வயது 25, அந்த பெண்ணின் வயது 12. அப்போது அந்த பெண்ணின் நிலையை யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா? யோசித்து விட்டால் கதையை நீங்கள் சுருக்கி முடித்து விடுவீர்கள். அதனால் யோசிக்காமல் கதையின் போக்கில் தொடர்ந்து பயணிங்கள் அப்படின்னு சொல்றார் பாரதிதாசன். அந்த காலத்துல இந்த பாலிய விவாகத்தை அவர் கண்டிக்கிறார். பாரதிதாசன் சொல்றார், கல்யாணம் ஆகாத பெண்ணே உன் கதி தன்னை நீ நிச்சயம் செய்க என்க. இந்த மகளிர் தின விழாவிலே இந்த மகளிரை பற்றி அந்த காலத்துல இருந்த அந்த இளம்பிள்ளை திருமணத்துல பெண்களை பிடிக்குதானா இல்ல, சொன்னாது யார சொல்றாங்கன்னா தலை நின்று நீட்டி ஆகணும். அது சொல்ல, கல்யாணம் ஆகாத பெண்ணே உன் கதி தன்னை நீ நிச்சயம் செய்க கண்ணே. வல்லமை பேசி உன் வீட்டில் பெண் பாத்திடவே வந்திடுவார்கள் சில பேர். கல்யாண உன்னை மதிப்பார், கல்யாண மாப்பிள்ளை தன்னையும் கண்ணிலே காட்டார். வல்லமை சொல்றார், அதாவது இப்படி செய்ய மாட்டாங்க. நீ துணிந்து எழு, போராடு, உனக்கு இல்லைன்னா உனக்கு உரியவனை நீ நாடு அப்படின்னு சொல்வார். அது போல இங்க பல செய்திகளை எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லி செல்கின்றார். வரலாற்று அறிவு நல்ல பல செய்திகள் நிறைய அவர் படித்திருக்கிறார். அந்த செய்திகள் எல்லாம் இங்க நம்ம பார்க்க முடிகிறது. பள்ளிக்கூடம் நிச்சயதார்த்தம் முடிந்து பள்ளிக்கு அந்த பெண் வருகிறாள், சுபா வருகிறாள். அந்த பெண் ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு அந்த பெண்கிட்ட எல்லாரும் உரையாடுறாங்க. நன்றாக நீ படிக்க வேண்டும், திருமணம் முடித்து விட்டு கல்வியை தொடர வேண்டும் என்றெல்லாம் சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அவர் சொல்லிட்டுங்க ஹரிகரன் சொல்கிறார், அம்பேத்கரை செதுக்கியதும் ஆசிரியர் தான், ஒவ்வொருவரையும் செதுக்குவது ஆசிரியர் தான். அந்த ஆசிரியர்கள் சரியாக இருந்தால் மாணவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். அதற்கு உதாரணமாய் சில ஆசிரியர்களும் இருந்தார்கள் என்று சொல்கிறார். சில ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க நமக்கு புரிகிறது. என்ன நம்ம கவிஞர் சொல்வதும் புரிகிறது. என்ன அது போல அவரை சொல்றார், ஆசிரியர் என்றாலே நடத்த சொல்லுவோம், ஆசிரியர்லாம் இருக்காங்க. ஆசு என்றாலே குற்றம், இறிதல்னாக்க போக்குதல். குற்றத்தை போக்குபவர் தான் ஆசிரியர். நிறைய ஆசிரியர் பெருமக்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு பல பேர் ஆசு உரியரா இருக்கிறாங்க, குற்றப்படி. அதனாலதான் நிறைய பேர் போக்குசோ சட்டத்துல எல்லாம் உள்ள போயிடறாங்க. இன்னைக்கு பாக்குறோம். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல ஆசிரியர்களை அவர் படம் எடுத்து காட்டுகின்றார். ரொம்ப சமுதாய அக்கறையோடு இந்த ஒரே ஒரு செய்தி அதோட முடிச்சிடுறேன். அவர் சொல்கிறார், அந்த தம்பிக்கிட்ட ஒரு அந்த அக்கறை இருக்குங்கிறத சொல்றேன். கவிஞர் வைரமுத்து சொல்வார், வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள். ஐரோப்பியக்காரன் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள். இப்ப நம்மால் அரசியல் நடத்த வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொல்வார். என்ன அது போல இவர் சொல்றார், அரசியல் எல்லாம் ஹரிகரன் சொல்றார். அவருடைய வார்த்தை, அவருடைய கருத்து இது. அந்த பெற்றோர்கள் படுற கவலையை சொல்லும்போது சொல்றாரு, அரசியல் எல்லாம் ஆதாயமாகிவிட்டது, கட்சிகள் எல்லாம் எங்களை காட்சி பொருளாய் ஆக்கிவிட்டது என்று சொல்கிறார். இப்படி நிறைய அரிய செய்திகள் எல்லாம் இந்த நூலிலே, விழிவரி வழிகள் என்ற இந்த நூலிலே சிறப்பாக அமைந்திருக்கின்றன. நூலாசிரியர்கள் எழுத்தாளர் ஹரிகரன் வீரப்பன் அவர்களுக்கும் கவிஞர் சிறுவா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே ஒன்று சொல்ல வேண்டும். அதை என் கையில் இருந்த இந்த பிரசுரம் விழுந்து எனக்கு நினைவுபடுத்தியது. இங்கே மகளிர் தின விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து விட்டு அது கீழே விழுந்து எனக்கு நினைவுபடுத்துது. இந்த மாதம் முழுவதும் தமிழ் சங்கத்திலே பொதுவா பெண்களுக்கு எல்லாம் நிறைய மகளிரை பார்க்க முடியும். இந்த கூட்டத்தில் தான் பார்க்க முடிகிறது. பொதுவா நம்ம 33% இடஒதுக்கீடு வேண்டும்,
50% இடஒதுக்கீடு வேண்டெல்லாம் சொல்லுகின்றோம். நம்ம தமிழ்ச்சங்க அமைச்சர்கள் தமிழவேல் ஐயா உதயகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த மாதம் முழுவதும் மார்ச் 8 மகளிர் தினம், ஆனா இந்த மாதம் முழுவதும் பெண்கள் மட்டுமே பேசக்கூடிய, அதுவும் பாத்தீங்கன்னா 12 பெண்கள் இங்க வச்சிருக்கேன் கையில. சிவகாமி ராமசாமி, சே வினோதினி, பழன்யா, லாவண்யா, அலிபினிசா, செல்வி மகாலட்சுமி, கல்பனா தர்மேந்திரா, திருமதி மீனா, கவிஞர் விஜயலட்சுமி, கவிஞர் எழிலரசி, திருமதி விஜயலட்சுமி, மருத்துவர் வேணி, இப்படி 12 பேரை இந்த மாதம் முழுவதும் பெண்களுக்கே ஒதுக்கிய முழு ஒதுக்கீடு 100% கொடுத்த அமைச்சர் அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த ஒரு நல்ல விழாவிலே எனக்கும் ஒரு நூலாய்வுரை செய்வதற்கு வாய்ப்பு தந்த சிராய் இலக்கிய கழகத்தினுடைய தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர் மற்றும் பொறுப்பாளர்கள், வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், ஐயா குருசாமி ஐயா அவர்கள், ஐயா குணசீலன் ஐயா அவர்கள், இப்படி நிறைய பல பேர் மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. தம்பி தங்கைகள் வந்திருக்காங்க. அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.